பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். அப்பா வேண்டாம்ப்பா, இந்த பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இந்த பிளானை இத்தோட கைவிட்டுடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சக்திவேல் சொல்றாங்க, டே நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது, லேசா தட்டி விட போறேன், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. அதனால சித்தப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லப்பா, அதெல்லாம் வராது. நமக்கு தேவை என்ன, உன்னை ஜெயிலுக்கு அனுப்பின அந்த பாண்டியன் குடும்பம் ஜெயிலுக்கு போகணும், அது மட்டும் தான் நமக்கு தேவையே தவிர வேற எதுவும் நமக்கு தேவை கிடையாது, புரியுதான்னு சொல்றாங்க. புரியுதுப்பா, இருந்தாலும் சொல்றாங்க, என்ன இருந்தாலும் அவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு இது தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா இப்ப பாண்டியன் பழனி மேல கடி ஆரம்பிச்சுட்டன்ற அளவுக்கு பயங்கர கோபத்துல இருக்கான்ல, அதனால இதை செஞ்சா கண்டிப்பா இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றாங்க. சரிப்பான்னு சொல்லி குமாரும் சேர்ந்து இந்த விஷயத்த முடிவு எடுக்கிறாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வருத்தத்துல இருக்காங்க. பழனி வருத்தம் பட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போகலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா கடிக்க போறாங்க. அந்த இடத்துலயே பழனிக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கணும்னு சொல்லிட்டு இப்ப சக்திவேலும் குமாரும் சேர்ந்து அடியாட்களெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் பழனிக்கு வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியறதில்ல. இப்ப பழனிக்கு என்ன நடக்க போகுது, அந்த பழியை தூக்கி பாண்டியன் மேல போடுவாங்களா? இப்ப கதிர் எல்லாரும் சேர்ந்து பழனியோட உயிரை காப்பாத்தி பாண்டியனை ஜெயிலுக்கு போகாம தடுப்பாங்களா? இது எல்லாத்துக்குமே காரணம் சக்திவேல் என்ற உண்மை பழனிக்கும் சுகன்யாவுக்கு தெரிய வந்தாவது பாண்டியனை பத்தி புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் பாண்டியன் குடும்பத்து கூடவே பழனியும் சுகன்யாவும் சேருவாங்களா இல்லைங்கிறது எல்லாம் வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.